إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكم التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், இன்று வரை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தனி மனிதனுடைய நோய் உளநோய்தான் ஒரு சமூகத்தின் நோயாக காலப்போக்கில் மாறுகிறது. இது வரலாற்றை படிக்கிற எல்லோராலும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும், இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டு சாராரால் எதிர்மறையான விளைவுகளை இந்த மார்க்கமும் இந்த முஸ்லீம் சமுதாயமும் எதிர்கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு சாரார் இந்த மார்க்கத்தில் எல்லை கடந்து சிந்திக்க தோன்றி செயற்பட முற்பட்டவர்கள். இவர்களால் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இந்த மார்க்கமும் இதை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களும் சந்தித்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். இவர்களாலும் இந்த சமுதாயம் வரலாற்றில் கடுமையாக கஷ்டப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டவர்கள். தவறாக குர்ஆனையும் ஹதீதையும் தவறாக புரிந்து கொண்ட மக்கள். இந்த இரண்டு சாராராலும் இந்த சமுதாயம் கடுமையான கஷ்டங்களை எதிர்கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் முஸ்லீம்கள் என்று சொன்னால் ஒரே வேதம், ஒரே நபி, ஒரே இறைவன், ஒரே கிபிலா. ஆனால் எங்களுக்குள் பல மாறுபட்ட சிந்தனைகளும் முரண்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிரதான காரணம் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரின் பொன்மொழிகளையும் அதற்குரிய விளக்கத்தை அடைந்து கொள்ள முயற்சிக்காமை அல்லது அவர்களுக்கு கிடைக்க பெறாமைதான். ஒரே கிபிலாவாக இருந்தும், ஒரே இறைவனாக இருந்தும், ஒரே வேதமாக இருந்தும், ஒரே தூதராக இருந்தும் எங்களுக்குள் நிறையவே முரண்பாடுகள் வருவதற்கான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சமகாலத்தில் இஸ்லாத்தின் பெயரால் போர் நடக்கிறது, இரத்தம் ஓட்டப்படுகிறது. அதே பிரச்சனையில் இஸ்லாத்தின் பெயரால் சமாதானமும் பேசப்படுகிறது. ஒருவரின் கழுத்தில் கத்தி வைத்து ஒருவர் அறுக்க முற்படுகிறார். இஸ்லாத்தின் பெயரால் அறுப்பவர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்கிறார். அறுக்கப்படுபவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறார். இதற்கெல்லாம் பிரதான காரணமாக இருப்பது தவறான புரிதல்கள் என்பதை வரலாறு பூராகவும் எங்களால் காண முடிகின்றது. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் மறுவடிவம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட நேரத்தில் ஷைத்தான் ஆரம்பத்தில் ஒரு முயற்சி எடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனிடம் இருந்து எந்த செய்தியும் வரவில்லை, இது பொய்யானது, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்கிற முயற்சி எடுத்தான். அதில் அவன் வெற்றி பெறவில்லை, தோல்வி அடைந்தான். இரண்டாவது கட்டமாக இந்த குர்ஆன் வசனங்களில் ஏதாவது கூடுதல் குறைத்தல் செய்ய முடியுமா என்று சிந்தித்தான்.
ஹதீதுகளை பொய்ப்பிக்க முடியுமா என்று யோசித்தான். அதற்கான முயற்சிகள் எடுத்தான். அதிலேயும் அவன் தோல்வி கண்டான். மூன்றாவது கட்டமாக அவன் ஷைத்தான் எடுத்த ஆயுதம்தான், இந்த மார்க்கத்தையும் முஸ்லீம்களையும் வீழ்த்துவதற்கு பயன்படுத்தின ஆயுதம்தான் புரிதல்களில் கோளாறுகளை கொண்டு வருவோம். அதே குர்ஆன் வசனத்தை வைத்துக் கொள்ளட்டும், அதே ஹதீதை அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும், ஆனால் அந்த ஹதீஸ் சொல்ல வருகின்ற செய்திக்கு மாற்றமான விளக்கத்தை அவர்களுடைய சிந்தனையில் கொடுப்போம் என்கிற முயற்சியில் இறங்கினான். இந்த முயற்சியில் அவன் பாரிய வெற்றியை அடைந்திருக்கிறான். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிற பொழுது, லா கைர ஃபீ இல்மின் பிலா ஃபஹம் வலா கைர ஃபீ இபாதத்தின் பிலா இல்ம் வலா கைர ஃபீ கிராஅத்தின் பிலா ததப்புர். அதாவது அறிவில்லாத இபாதத்தில் எந்த நலவும் கிடையாது, விளக்கம் நல்ல விளக்கம் இல்லாத அறிவிலும் எந்த நலவும் கிடையாது, சிந்தனை ஆய்வு இல்லாத ஓதலிலும் எந்த நலவும் கிடையாது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். உண்மையில் எவ்வளவுதான் நாங்கள் வாசித்தாலும் தேடி படித்தாலும் சரியான விளக்கங்கள் கிடைக்க பெறாவிட்டால் அதை போல் ஒரு துர்ப்பாக்கியசாலி வேற யாரும் இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை அல் குர்ஆனில் சொல்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய ஒரு நபி, பிரச்சார பணிக்காக தயாராகின்றார்கள். அல்லாஹ்விடம் இருந்து கட்டளை வருகிறது. அந்த நேரத்தில் இறைவனிடம் அவர் ஒரு பிரார்த்தனை செய்கிறார். வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, இறைவா என்னுடைய நாவில் இருக்கிற முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக. காரணம் யஃப்கஹு கௌலி, என் பேச்சை என் சொற்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யஃப்ஹமு கௌலி, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காய் என் நாவில் இருக்கிற முடிச்சுகளை அவிழ்த்து விடுவாயாக என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தும் புரிந்து கொள்வ என்னால் அவர்களுக்கு சரியான விளக்குகளை கொடுக்க வேண்டும், அதற்கு நான் தயாராக வேண்டும் என்கிற முயற்சியை நபி அவர்கள் எடுத்திருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிற பொழுது, மையரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யார் யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா நலவை நாடி இருக்கின்றானோ, நல்லதை எழுதி இருக்கிறானோ, அவர்களுக்கு முதலாவது இறைவன் செய்கிற வேலை இஸ்லாமின் இந்த மார்க்கத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் கொடுப்பதாக நபிகளார் சொன்னார்கள். நலவு நாடப்படாவிட்டால் சரியான விளக்கங்கள் கிடைக்காமல் போய்விடும் என்பது அதனுடைய மறு அர்த்தம். அல்லாஹ் நலவு நாடினால் சரியான வசனங்களுக்கு, சரியான ஹதீதுகளுக்கு அதற்கே உரிய அர்த்தங்களை அவர் பெற்றுக்கொள்வார். அப்படி கிடைக்காவிட்டால், நலவு நாடாவிட்டால் அந்த விளக்கங்கள் அவருக்கு கிடைக்காது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், இறைவா மார்க்கத்தில் இவருக்கு நல்ல விளக்கத்தை கொடுப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோழர்களுக்கு பிரார்த்தித்திருப்பதை பார்க்கிறோம். இமாம் புகாரி அவர்கள், அறிஞர்கள் சொல்லுவார்கள் இமாம் புகாரியை பற்றி, ஃபிக்ஹுல் புகாரி ஃபி தராஜுமி, இமாம் புகாரி அவர்களுடைய சட்டக்கலை நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் ஒவ்வொரு செய்திகளுக்கும் ஒரு ஹதீதுக்கும் இடுகிற தலைப்புகளை, ஒரு ஹதீதை கொண்டு வந்து ஒரு தலைப்பை இமாம் புகாரி அவர்கள் போடுவார்கள். அந்த தலைப்பு மிக பொருத்தமான மிகச்சரியான தலைப்பாக இருக்கும். அவருடைய சட்டக்கலை நுணுக்கங்களை, விளக்கத்தின் சக்தியை அறிய வேண்டும் என்றால் இமாம் புகாரி அவர்கள் அவருடைய ஹதீத் கிரந்தத்தில் போட்டிருக்கிற தலைப்புகளை வைத்து புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள். இமாம் புகாரி அவர்கள் ஒரு தலைப்பை போடுகிறார்கள், அதாவது பாபுல் ஃபிக்ஹ், ஃபிக்ஹ் சம்பந்தமாக, புரிதல்கள் சம்பந்தமாக, விளக்கம் சம்பந்தமாக தனி தலைப்பு ஒன்றை இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வருவதை பார்க்கிறோம். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு ஆழமான மூலாதாரங்களை கொண்டிருக்கிறது. அறிவுபூர்வமான வசனங்களை நாங்கள் குர்ஆனை வைத்திருக்கிறோம், ஹதீதை வைத்திருக்கிறோம். ஆனால் வீழ்ச்சியும் தோல்வியும் முரண்பாடும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு சமகாலத்தில் பிரதான காரணமாக இருப்பது தப்பான விளக்கங்கள். எல்லா தரப்புமே வித்தியாசமின்றி அவரவர்களுடைய கொள்கைகளுக்கு குர்ஆன் வசனத்தை தான் ஆதாரமாக கொண்டு வருவார்கள்.
ஹதீதை தான் ஆதாரமாக கொண்டு வருவார்கள். எல்லா தரப்பும் இதே செய்கிறார்கள். எனவே இந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அடிக்கடி அல்லாஹ்விடம் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், உன் திருமறை வசனங்களும் உன் தூதரின் பொன்மொழிகளும் சொல்ல வருகிற சரியான கருத்துக்களை அழகான முறையில் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை தந்தருள்வாயாக என்கிற பிரார்த்தனையை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக எடுத்துக்காட்டுக்காக சில செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள். இந்த வாசகத்தில் சில சிக்கல்கள் இருந்தாலும் இந்த கருத்துப்பட நிறைய செய்திகள் வருகிறது. லா தத்தஹிது கப்ரி ஈதா, அதாவது என் கபரை பெருநாள் தினமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரடியில் இபாதத் நோக்கத்துக்காக மனிதர்கள் கூடுவது, விசேஷங்கள் கொண்டாடுவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள் என்பது எல்லோருக்கும் புரிகிறது. ஆனால் இதே ஹதீதை கொண்டு வந்து, இதே செய்தியை கொண்டு வந்து மாற்று புரிதலுக்கான முயற்சியை சில முஸ்லிம் சகோதரர்கள், கலிமா உரைத்தவர்கள், ஆனால் இஸ்லாத்தில் இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறி. என்ன சொல்கிறார்கள்? பெருநாள் தினம் என்றால் வருடத்தில் 2 நாள் தான் பெருநாள் தினம். 2 நாள் விசேடமாக எடுக்க வேண்டாம், ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் சொல்லி இருக்கிறார்கள் என்று எந்த கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை ஊடாக சொல்ல வந்தார்களோ அதற்கு எதிரான கருத்தை அதே வார்த்தையில் இருந்து எடுத்துக்கொள்வதை பார்க்கிறோம். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவருக்கு ஒரு விடயம் கிடைக்கவில்லை, புரியவில்லை, தெரியவில்லை என்றால் ஏதோ ஒரு நேரத்தில் அவர் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஒரு விடயம் கிடைத்திருக்கிறது, பெற்றுக்கொண்டிருக்கிறார், தவறாக புரிந்து வைத்திருக்கிறார் என்றால் அதை மாற்றுவது என்பது கொஞ்சம் கஷ்டமான பகுதி. அது கொஞ்சம் கஷ்டமான பகுதி. அதனால் தான் ஷைத்தான் யாவற்றையும் நன்கு தெரிந்து சூழ்ச்சி செய்யக்கூடியவன் இந்த பகுதியை கடுமையாக எங்களுடைய சமுதாயத்தில் கொண்டு வந்து சேர்த்து சோதித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் போலியான மார்க்கம், பொய்யானது, யாரும் அறிவுபூர்வமற்றது, விஞ்ஞான தன்மை எல்லாம் கிடையாது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் எதிர்ப்பவர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் தான் ஷைத்தான் இப்பொழுது பயன்படுத்துகிறான். அது குர்ஆன் வசனம் தான், இது ஹதீது தான், ஆனால் இதனுடைய செய்தி இதுவல்ல, இதுவாகத்தான் இருக்க முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கிறான். அதாவது அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவில் 107வது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்கிறான். நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள் ஒரு பள்ளியை உருவாக்குகிறார்கள். அவர்களுடைய நோக்கம், இலக்கு முஸ்லிம்களை பிளவுபடுத்த வேண்டும், காவிர்களுக்கு தஞ்சம் கொடுக்க வேண்டும் என்கிற உள்ரங்கமான யோசனையோடு அந்த பள்ளியை உருவாக்குகிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தில் அந்த செய்தியை சொல்கிறார். நயவஞ்சகர்கள் இஸ்லாத்தை பிளவுபடுத்துவதற்கும் முஸ்லிம்களை துண்டாடுவதற்கும் இந்த மார்க்கத்தை தோல்வியுறச் செய்வதற்கும் பயன்படுத்திய ஆயுதம் பள்ளிதான். பள்ளியை கட்டி வாங்கோண்டு கூப்பிட்டதான். வேற ஒரு மதஸ்தலத்தை உருவாக்கவில்லை, விட்டு விலகி செல்லவில்லை. அதற்குள் இருந்து கொண்டே இது அவ்வாறு அல்ல, இது இவ்வாறு தான் என்கிற முயற்சியை எடுத்தார்கள். அது அன்று ஆரம்பித்தது. இன்று வடிவங்களில் மாற்றங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு தரப்பு அதை செய்கிறது. ஷைத்தான் பின்னூட்டல் செய்து கொண்டே இருக்கிறான். மிகவும் அவதானமாக அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் எங்களோடு இருந்தவர்கள், எங்களோடு தொழுதவர்கள், எங்களோடு உறவாடியவர்கள், நண்பர்களாக பழகியவர்கள் இப்பொழுது எங்கோ நிற்கிறார்கள். கேட்டால் என்னென்னோ கொள்கை, எங்கெங்கோ நிற்கிறார்கள், ஏதோ சொல்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் பிரதான காரணம் தவறான புரிதல்கள். இந்த நுசூசுகள், குர்ஆன், ஹதீஸ், அல் குர்ஆனிய வசனங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளும் தவறாக புரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரானில் ஒரு வசனத்தில் சொல்கிற பொழுது, ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத், அவன்தான் உமக்கு அல் குர்ஆனை, வேதத்தை இறக்கினான். அதிலே சில வசனங்கள் தெள்ளத் தெளிவாக இருக்கிறது, சில வசனங்கள் 2 அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் கஷ்டமான வசனங்கள் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவர்கள் அந்த 2வது வசனங்களின் பால் பின்தொடர்ந்து செல்வார்கள். 2வது பகுதி அதன் பால் பின்தொடர்ந்து சொல்வார்கள். இதான் இன்றைக்கு சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 2 அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய வசனங்கள் அல்லது மாற்று விளக்கங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ள வசனங்களில் ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக சமுதாயத்தை வழிகெடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு திருமறை வசனம் வருகிறது, வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். யகீன் என்றால் உறுதிக்கு சொல்வார்கள் அரபியினால். மரணத்துக்கும் பயன்படுத்தப்படுவது உண்டு. உன் ரப்பை யகீன் வரும் வரைக்கும் வணங்குவீராக என்று அல் குர்ஆன் வசனம் சொல்கிறது. இப்பொழுது சில சகோதரர்கள் இஸ்லாமிய வட்டத்துக்குள் வைத்து மற்றவர்களால் பார்க்கப்படக்கூடியவர்கள் அந்த யகீன் என்பதற்கு மாற்று விளக்கம் சொல்கிறார்கள். உறுதி வரும் வரைக்கும் வழங்கினால் போதும், உறுதி வந்தால் இறைவனை வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் மரணம் வருகின்ற வரைக்கும் இறைவனை வணங்குங்கள் என்ற அந்த வசனத்தில் சொல்கிறார். ஆனால் தவறான விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒரு வகையில் மரணம் என்பது உலகத்தில் எல்லா தரப்பாலும் உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி. இந்த உலகத்தில் இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று சொன்னால் இல்லை என்பதற்கும் ஆள் இருக்கிறது, இருக்கிறது என்று சொல்வதற்கும் ஆள் இருக்கிறார்கள். மலக்குமார்கள் சுவர்க்கம் நரகம் இன்னொரு எல்லா விடயங்களை கேட்டாலும் 2 தரப்பிலும் ஆட்கள் இருப்பார்கள். ஆனால் மரணம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் எல்லோரும், இந்த உலக மக்கள் எல்லோரும் ஒரே கருத்துப்பட ஆம் என்று சொல்கிற ஒரே ஒரு இடம் மரணத்தில். அந்த அளவுக்கு உறுதியானது. அல்லாஹு தஆலா யகீன் என்பது ஊடாக மரணத்தையே நாடுகிறான். ஆனால் சிலர் தொழுகையை விட்டு மக்களை தூரப்படுத்துவதற்காக, வணக்கங்களில் இருந்து மக்களை தூரப்படுத்துவதற்காக அல் குர்ஆன் வசனத்தை வைத்தே அதை வாதாடக்கூடிய ஒரு சூழலை ஷைத்தான் உருவாக்கி இருக்கிறான். அதில் மிகப்பெரிய வெற்றியை ஷைத்தான் பெற்றிருக்கிறான். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் வரும் என்பதை முன்கூட்டி சில விடயங்களூடாக சுட்டிக்காட்டினார்கள். புகாரியிலே வருகிற ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சாரார் ஒரு காலத்தில் வருவார்கள். அவர்கள் எங்களுடைய நாவினால், எங்களுடைய மொழியினால் பேசுவார்கள். ஆனால் மக்களை நரகத்தின் வாசலில் நின்று கொண்டு மக்களை அழைப்பார்கள், நரகத்தின் பால் அழைத்து கொண்டிருப்பார்கள். அப்படியான அழைப்பாளர்கள் உருவாகுவார்கள், வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அதை பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு பகுதியில் ஒரு பள்ளி, அந்த பள்ளியிலே அதை பள்ளியாக ஏற்றுக்கொண்ட பெரிய ஹஸரத் இருக்கிறார். அவர் கஞ்சா ஒரு பூஞ்செடி, கசைக்கு ஒரு டம்மடி என்று சொல்லி கஞ்சாவை அவர்களுடைய பள்ளிக்குள் பாவிக்கிறார்கள், போதை வஸ்தை. அவரை கண்ட ஒரு சகோதரன், இது ஹராம், இது போதை வஸ்து, அல்லாஹ் தடுத்தது, இந்த பாவத்தை இதற்குள் செய்து கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது அவர் அல் குர்ஆன் வசனத்தை போடுகிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் தேனை நோய்க்கு நிவாரணி என்று சொல்கிறார். இது குர்ஆனிய வசனம். ஆனால் எல்லா நோய்களுக்கும் அது நிவாரணியாக அமையப்பெறாது. சுகர் நோய் அதற்கு எதிரான ஒன்றாக வரப்போகிறது. நோய்க்கு நிவாரணி என்பது பொதுவானது, ஆனால் அதிலிருந்து சிலர் விதிவிலக்கு பெறுவார்கள். அதே போன்றுதான் போதை தரக்கூடிய அனைத்துமே தவிர்க்கப்பட்டது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு காலமும் அது போதை தருவதே கிடையாது. தேன் எவ்வாறு சிலருக்கு நோய்க்கு நிவாரணி அல்ல, தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று விதிவிலக்கு இருக்கிறதோ அதே போன்றுதான் இதுவும் எனக்கு என்று குர்ஆனையும் ஹதீதையும் இதே செய்திகளை வைத்து விளக்கம் கொடுத்து கொண்டு அதை பெரிய ஒரு அறிவுபூர்வமான விளக்கமாக ஒரு சமுதாயம் பின்பற்றி செயற்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். எந்தெந்த நேரங்களில் எங்களுக்கு சிந்தனை குழப்பம் வருமோ என்பது தெரியாது. அடிக்கடி அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், கவர்ச்சியான பேச்சுகளை விட்டுவிட்டு, கவர்ச்சியான பேச்சுகளுக்கும் வாதங்களுக்கும் அடிமையாகின்ற அப்படியான சிந்தனைகளை தவிர்த்து
உன்னுடைய மார்க்கம், உன்னுடைய வேத வசனம், உன் தூதரின் பொன்மொழிகள் சொல்ல வருகிற உண்மைக்குண்மையான செய்திகளை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை தருவாயாக, வாய்ப்பை தருவாயாக, சந்தர்ப்பத்தை தருவாயாக, இறுதி மூச்சு வரைக்கும் அதே கொள்கையில் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாயாக என்று நாங்கள் அடிக்கடி இறைவனிடம் கேட்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னாடி ஹவாரிஜிகளுடைய பிரச்சனை உருவாகிறது. ஹவாரிஜிகளோடு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரையாடுவதற்காக தயாராகின்றார்கள். அவர்கள் இருக்கிற பகுதிக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிறார்கள். முஸ்லீம்களை காபிர்கள் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களை கொல்ல வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் அவர்களில் பலர் இருந்தார்கள். இஸ்லாத்துக்கு முரணான பல்வேறுபட்ட சிந்தனைகளோடு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த நபித்தோழர் அவர்களை போய் சந்திக்கிறார். நீளமான ஒரு செய்தி. அதிலே அவர்கள் 3 முக்கியமான அம்சங்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னாடி வாதங்களாக வைக்கிறார்கள். முதலாவது செய்தி ஒரு அல் குர்ஆனிய வசனம், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், எல்லா அதிகாரங்களும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது என்கிற திருமறை வசனத்தை சொல்லி சட்டம் சொல்கிற, தீர்ப்பு சொல்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இது அல் குர்ஆன் சொல்கிற செய்தி. ஆனால் இப்பொழுது இருக்கிறார்களே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் சில நபித்தோழர்களை சுட்டிக்காட்டி இவர்கள் அல்லாஹ் சட்டம் சொல்ல வேண்டிய, தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்தில் மனிதர்களை தீர்ப்பு சொல்ல விடுகிறார்கள், முற்படுத்துகிறார்கள் என்று அல் குர்ஆன் வசனத்தை வைத்து நபித்தோழர்களை காவிர்களாக ஆக்க முற்பட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள், புரியப்படுத்துகிறார்கள். அல்லாஹு தஆலா சில இடங்களில், சில சந்தர்ப்பங்களில் தீர்ப்பு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி 2 அல் குர்ஆன் வசனங்களை சொல்கிறார்கள். முதலாவது செய்தி, அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இஹ்ராமோடு இருக்கிற ஒருவர் வேட்டையாடினால் அவர் குற்றவாளியாக கணிக்கப்படுகிறார். அதற்கு பகரமாக வேட்டையாடப்பட்ட பிராணிக்கு பொருத்தமான அந்த எடையுள்ள இன்னும் ஒன்றை அறுத்து கொடுக்க வேண்டும். அப்படியான நேரத்தில் அந்த எடையை தீர்மானிப்பவர்கள், உங்களில் நீதமான ஒருவர் அந்த எடையை தீர்மானித்து அவர் அதை சரி கண்டு ஓகே பண்ணினால் சரி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார். இந்த வசனத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி சில நேரங்களில் அல்லாஹு தஆலா மனிதர்களையே சாட்சியாக, தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக வைத்திருக்கிறான் என்று சுட்டி காட்டுகிறார்கள். அதே மாதிரி அல் குர்ஆனில் இன்னும் ஒரு வசனம், கணவன் மனைவி கடையில் பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பிரச்சனையை தீர்க்க முற்படுகின்ற 2 சாரார், ஒன்று கணவனின் தரப்பில் இருந்து ஒருவர், மனைவியின் தரப்பில் இருந்து ஒருவர், அவர்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு தீர்ப்பு சொல்லட்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். இந்த 2 வசனங்களையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு சொல்லி சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்று புரியப்படுத்துகிறார்கள். ஒருவரை காபிராக்கிறார்கள், ஒருவரோடு போராடலாம், கொல்ல முடியும் என்று சொல்கிறார்கள். சொல்பவர்கள் கண்மூடித்தனமாக சொல்லல, குர்ஆனிய வசனத்தை வைத்து, ஹதீஸை வைத்து மாற்று விளக்கம் சொல்லி அந்த வாதத்தை நிறுவுவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். சில நேரங்களில் இந்த சோசியல் மீடியாவின் வளர்ச்சி பல வாதங்களை நியாயப்படுத்தக்கூடிய அந்த எல்லையில் கொண்டு போய் எங்களை வைக்கிறது. அடிக்கடி செவிமடுக்கிற பொழுது நியாயம்தானே, சரிதானே என்கிற ஒரு சிந்தனையை எங்களை அறியாமலே ஷைத்தான் எங்களுக்குள் உருவாக்குறான். மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ஹவாரிஜிகள் 2வது செய்தியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வைத்தது, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீன் என்கிற பட்டத்தை எடுத்து விட்டார். எனவே அவர் அந்த பட்டத்தை எவ்வாறு எடுக்க முடியும் என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவில் மக்கத்து குறைஷிகளோடு உடன்படிக்கை செய்ய வேண்டிய தேவை வந்த பொழுது, கட்டம் வந்த பொழுது
ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மக்கத்து குறைஷிகளுக்கும் இடையில் நடக்கின்ற ஒப்பந்தம் என்று குறைஷியர்களில் வந்தவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அழித்து விடுங்கள். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் ஏன் உங்களோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்ய வேண்டும்? உங்களை மக்காவுக்கு வராமல் தடுக்க வேண்டும். எனவே அதை அழித்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதரே அதை வாங்கி அழித்து விடுகிறார்கள். இவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் அல்லாஹ்வுடைய தூதரே என்று தூதர் என்கின்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை அழித்து முஹம்மதுக்கும் மக்கத்து குறைஷிகளுக்கும் இடையில் நடைபெறுகிற ஒப்பந்தம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றை அழித்து விட்டார்கள், தூக்கி விட்டார்கள் என்பதற்காக அவர் தவறு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் தவறு என்று சொல்ல வேண்டி வரும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு நல்ல விளக்கத்தை கொடுப்பாயாக என்று. நல்ல விளக்கம் உள்ள ஒரு அறிஞரால், நல்ல விளக்கங்கள் பொதிந்த ஒரு மனிதரால் ஒரு சமுதாயத்தை வழிநடத்த முடியும் என்பதற்கு இந்த செய்தி பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த செய்தி முடிந்தவுடன் 3 வாரங்களுக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்ன பிறகு கிட்டத்தட்ட 2000 பேர் அந்த சிந்தனையில் இருந்து விடுபட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போகிறார்கள். ஒரு நல்ல அறிஞரால், நல்ல விளக்கம் உள்ளவரால், நிதானம் உள்ளவரால் ஒரு சமுதாயத்தை பாதுகாக்க முடியும், ஒரு சமுதாயத்தை உச்சத்துக்கு கொண்டு போய் செல்ல முடியும். அதே நேரம் அதே ஒரு மனிதர் கெட்ட சிந்தனை, எதிர்மறையான சிந்தனை, குர்ஆனுக்கு மாற்று வழக்கம், ஹதீஸுக்கு மாற்று வழக்கம் என்று சொன்னால் அதே பாதையில் அவர் சென்றால் இந்த சமுதாயத்தை நாசமாக்கி, இந்த வேதத்தை பெரியோர் கேள்விக்குறியாக்கி, இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனி கொப்புகளில் வைக்கவும் அவரால் முடியும். எனவே ஒரு நிதானமாக பக்குவமாக பயணிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆனையும் ஹதீஸையும் அதிகமாக படிப்பதோடு அந்த குர்ஆனிய வசனங்களும் அந்த ஹதீதுகளும் சொல்ல வருகிற சரியான செய்திகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் தவறாக புரிந்ததால் வரலாற்றில் எவ்வளவு விபரீதங்கள் நடந்திருக்கிறது என்பதை பல உரைகளிலும் சமகால நிகழ்வுகளிலும் நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். அதே போன்றுதான் இன்னும் ஒரு பகுதியும் இருக்கிறது. மனிதர்களை மனிதன் தவறாக புரிந்து கொண்டமை. குர்ஆனையும் ஹதீஸையும் எவ்வாறு தவறாக அணுகி வழிகட்டு சென்று மோசமான நிலைக்கு சென்றானோ அதே மாதிரி மனிதர்களுடைய விடயத்திலும் புரிதல்கள் தவறாக இருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாம் சக மனிதர்களோடு நல்ல பண்பாடோடு நல்ல புரிதல்களோடு நடக்க வேண்டும் என்று சொல்கிற மார்க்கம். எந்த அளவுக்கென்றால் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள். எதிரிகளோடு, குஃபார்களோடு கடுமையான யுத்தம். சரியாக ஒரு எதிரி மாட்டி விடுகிறார், நிராயுத பாணியாக. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையிலே இருந்த வாளை உருவி அவரை வெட்டுவதற்காக வாளை ஓங்குகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் எதிரில் நின்றவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறார். அதற்கு ஒரு வினாடி முன்னாடி எதிர்த்தரப்பில் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும், இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்க வேண்டும் என்று வந்தவர் சரியாக மாட்டியவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறார். உலகத்தில் ஒருவரை தப்பாக புரிந்து கொள்ளலாம், தவறாக விளங்கிக் கொள்ளலாம் என்று இருக்குமாக இருந்தால் இதை விட ஒரு சந்தர்ப்பம் இருக்க முடியாது. எங்களுடைய பகுத்தறிவு, கள நிலவரங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே இவர் தவறானது, இவர் பிழையான நபர், இவர் இப்பொழுது பயன்படுத்துகின்ற கலிமா கூட உண்மைக்குண்மையான கலிமா கிடையாது, உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்துகின்ற கலிமா என்று பகுத்தறிவுள்ள எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு கட்டம். அதைத்தான் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் புரிந்து கொள்கிறார்கள். ஒரே வெட்டு வெட்டுறாங்க, யுத்தம் முடிஞ்சிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செய்தி வருகிறது, யுத்தத்தில் இப்படியான ஒரு டைம் இப்படி நடந்தது என்று சொல்லப்படுகிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து கொண்டிருந்தவர் எழும்பி விடுகிறார். உசாமாவை நீங்க அப்படி செஞ்சீங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். உடனடியாக அல்லாஹ்விடம் கையேந்துகிறார். யா அல்லாஹ், உசாமா செய்ததற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஒட்டும் கிடையாது. இந்த நிகழ்வுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் விலகிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அவரின் உள்ளத்தை நீங்கள் பிளந்து பார்த்தீர்களா என்று கேட்கிறார்கள். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், ஆன்மீக துறையில் உள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது இன்னொரு ஒன்றுபட்ட வட்டத்தில் இருப்பவர்களுக்கு கூட அவர்களை ஒரு குடையின் கீழ் சேர்க்க முடியாத நிலையில் இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவான பிரச்சனையில் கூட கொண்டாந்து நிப்பாட்ட முடியாது, ஒவ்வொருத்தரும் இழுத்து கொண்டிருக்கிறாங்க. காரணம், ஒவ்வொருவரை பற்றியும் ஒவ்வொருவரும் தவறான புரிதல்களோடு நின்று கொண்டிருக்கிறோம். அவர் இவ்வாறு, இவர் இவ்வாறு, இவர் இப்படி என்று தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களுடைய பிரச்சனை என்றால் தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலையில் நாங்கள் நிற்கிறோம். எங்களுடைய பிரச்சனை என்று சொன்னால் வாதாடக்கூடிய நிலையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு சாரார் குர்ஆன் ஹதீஸை தவறாக புரிந்து வழிகட்டார்கள். இன்னொரு சாரார் சக மனிதர்களை தவறாக புரிவதிலேயே அதற்கான முயற்சிகளிலே காலத்தை ஓட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை பாருங்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் யுத்த நேரத்தில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. கலந்து கொள்ளவில்லை. தபூக்கிலே வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நபித்தோழரின் நாமத்தை சொல்லி எங்கே அவர் வரவில்லையா என்று கேட்கிறார்கள். ஒரு நபித்தோழர் எழும்பி நிற்கிறார். யா ரசூலல்லாஹ், அவருடைய பணமும் அவருடைய செல்வமும் யுத்தத்துக்கு வர வேண்டும் என்கிற சிந்தனையில் இருந்து அவரை தூரமாக்கி விட்டது என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் இன்னும் ஒரு நபித்தோழர் எழுந்து நிற்கிறார். யா ரசூலல்லாஹ், இவர் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார், இவர் பேசுவது தவறு, பிழை. எங்களுடைய தோழர் அவர், அவரை பற்றி எங்களுக்கு தெரியும், நல்லதை தவிர வேறொன்றையும் நாங்கள் அவரை பற்றி சிந்திக்கவில்லை, நினைக்கவில்லை என்று சொல்கிறார். இதை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூக்கிறார்கள். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில் பாதி பிரச்சனை முடிய வேண்டுமென்றால் மனிதர்களுடைய விடயத்தில் சரியான புரிதல்களை உருவாக்கினாலே இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பாதி பிரச்சனை முடிந்துவிடும். ஒவ்வொருவரும் தனி கொப்பிலே நின்று கொண்டிருக்கிறார்கள், இணைக்கவே முடியாது. ஒரே மரம், அந்த மரத்தில் இருக்கிற கொப்புகளையாவது இணைப்போமா என்று பார்த்தால் அதுவும் முடியாது. காரணம் என்னென்றால் ஒவ்வொருவருக்கும் சகோதரங்களுக்கு மத்தியில் தவறான புரிதல்கள், நண்பர்களுக்கு மத்தியில் தவறான புரிதல்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முக்கியமான ஒரு செய்தி. ஒரு நபித்தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், என் மனைவி ஒரு பிள்ளை பெற்றெடுத்திருக்கிறார். நான் வெள்ளை நிறம், என் மனைவியும் வெள்ளை நிறம், ஆனால் பிறந்திருக்கிற பிள்ளையோ கருப்பு நிறம். யா ரசூலல்லாஹ், ஒரு தவறான புரிதல் ஒன்று, ஒரு தவறான எண்ணம் உள்ளத்தில் வர ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை அணுகிய முறையை பாருங்கள். உலகத்துக்கே அருட்கொடை. யாராலும் இந்த உலகத்தில் அவ்வாறு அணுக முடியவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அணுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே பிரச்சனையான சூழலை, இப்படியான நிகழ்வுகளை அணுகுவதில் அல்லாஹ்வுடைய தூதரை வெல்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு ஒட்டகம் இருக்கிறதா? ஆம் என்று சொல்கிறார். என்ன நிறம்? சிவப்பு நிறம். சிவப்பு மாத்திரம்தானா இருக்கிறது, ஏனைய நிறங்கள் இல்லையா? இருக்கிறது, மாற்று நிறங்களும் இருக்கிறது. அவ்வாறென்றால் சிவப்பில் இருந்து வந்தது எவ்வாறு மாற்று நிறங்களாக வர முடியும் என்று கேட்கிறார். அந்த நபித்தோழர் சொல்கிறார், அதனுடைய பரம்பரையில் எங்கோ அவ்வாறான நிறங்கள் இருந்திருக்கலாம், அதனால் வந்திருக்கலாம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் உங்களின் பரம்பரையிலோ அல்லது உங்கள் மனைவியின் பரம்பரையிலோ எங்கோ இவ்வாறு இருந்திருக்கலாம் என்று தவறான புரிதலோடு வந்தவரை அந்த புரிதல் தவறு என்று சொல்லி நடைமுறை உதாரணத்தை சொல்லி சரியான புரிதலோடு உள்ளத்து குழப்பத்தை நிவர்த்தி செய்து அனுப்பிவிடுகிறார்கள். இதே நிலைமையில் எங்களிடம் ஒருவர் வந்தால் நானும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். அடிக்கடி நீங்க இல்லாத டைம் இந்த நாளை வச்சு சேர்த்து எவ்வளவு செய்யலாமோ அவ்வளவு செஞ்சு விட்டாச்சு. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். ஒரு பக்கத்தில்
2 விதமான சோதனைகள் எங்களுடைய சமுதாயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனையும் ஹதீதையும் தவறான மாற்று விளக்கங்கள் கொடுத்து இந்த சமுதாயத்தையும் மார்க்கத்தையும் துண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் சரியாக புரிந்தவர்களுக்கு மத்தியில் அவர்களுக்குள் பழக்க வழக்கங்களில் உறவுகளுக்கு மத்தியில் தவறான புரிதல்களை உண்டு பண்ணக்கூடிய முயற்சியை ஷைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான அடிப்படையில் புரிந்து நடக்கக்கூடியவர்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.